ஹை காய்ஸ், 2017 ரிலீஸ் ஆன ஹவுஸ் ஆஃப் டிஸ்அப்பியர் அப்படின்ற ஒரு வித்தியாசமான ஹாரர் மூவி தான் பார்க்க போறோம். படத்தோட ஸ்டார்டிங்ல வெளியே ஜோருன்னு மழை பெஞ்சிட்டு இருக்கு. இங்க வீட்டுக்குள்ள காமிக்கிறாங்க, ஹீரோயின் கீழே படுத்துக்கிட்டு இருக்காங்க, பொருட்கள் எல்லாம் செதறப்பட்டு இருக்கு. அவங்களும் எழுந்துக்கிறாங்க, சுத்தி முத்தி பாக்குறாங்க, என்ன நடந்ததுன்னு ஒரு நிமிஷம் உங்களுக்கு புரியல. இப்போ தலையில இருந்து ரத்தம் ஊத்திக்கிட்டே இருக்கு. உடஞ்ச கண்ணாடியில அவங்க முகத்தை பாக்குறாங்க. பேஸ்மெண்ட்ல யாரோ கத்தி அலற சத்தம் கேக்குது. அவங்க பையனோட பேரை சொல்லிக்கிட்டே உடஞ்சு போன கண்ணாடி பீஸ கையில எடுத்துட்டு கீழே இறங்கி போறாங்க. அவங்க பையனோட பேரை சொல்லிக்கிட்டே இருக்காங்க, ஆனா பதில் எதுவுமே வரல. இப்ப கீழே போய் பாக்குறாங்க, அவங்க கணவரை யாரோ வயிற்றுல கத்தியால குத்தி இருப்பாங்க. என்னங்க உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அவங்க கணவரை கூப்பிட்டு பேசுறாங்க. அவரும் அலற ஆரம்பிக்கிறாரு, டக்குன்னு கண்ணன் மூடிடுறாரு. யாரு இதை பண்ணா, ஏன் இந்த சம்பவங்கள்லாம் அந்த வீட்டுல நடக்குதுன்னு சொல்லி குழம்பி போன ஹீரோயினை புலம்பிக்கிட்டே இருக்கும் போது இப்போ அவங்க பையன் அவங்க முன்னாடி நிக்கிறான். உடனே ஹீரோயினும், அம்மா இங்கதான்டா இருக்கேன், உனக்கு ஒன்னாகாது, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லும், முன்னாடி வா அப்படின்றத சொல்றாங்க. அவனும் ஒரு கால் எடுத்து முன்னாடி வைக்கிறான். இப்போ உனக்கு பின்னாடி இந்த டோர் வழியா அவனை யாரோ உள்ள புடிச்சு இழுத்து கதவை சாத்துறாங்க. ஹீரோனை பதறி போய் கதவை தட்டுறாங்க, ஓபன் பண்ண முயற்சி பண்றாங்க. அதுக்கு அடுத்து கதவை ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள வெறும் எம்டியா பாறைகள் மட்டும்தான் இருக்கும். அவனால நம்ப முடியல, என்னை விட்டு போகாத சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த உடைச்சு கத்த ஆரம்பிக்கிறாங்க. எங்க அந்த படத்தோட பேரை போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. அடுத்த நாள் காலையில போலீஸ் ஆபீசர் அங்க வராங்க. இந்த வீட்டுல இருந்த ஹீரோவோட மனைவி அவங்க கணவரை கத்தியால குத்திட்டாங்க, அவங்க பையனும் கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, அவங்க சடலத்தை நாங்க வீடு முழுசா தேடிட்டு இருக்கோம் அப்படின்றத சொல்றாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடத்துலயும் வீட்டுக்குள்ளேயும் அந்த பையனோட பாடி கிடைக்கல, ஆனா கண்டிப்பா இவங்க தான் அந்த குழந்தையும் அவங்க கணவரையும் கொலை பண்ணிருப்பாங்க சொல்லி ஹீரோனை கூட்டிட்டு போய் ஜெயில போட்டுறாங்க. ஒரு வார்த்தை ஹீரோனி யார்கிட்ட எதையும் சொல்லாம அமைதியா இந்த ஜெயில் வாழ்க்கையை ஏத்துக்கிறாங்க. இப்போ பல வருஷங்களுக்கு கழிச்சு ஹீரோனிய போலீஸ் வெளியே கூட்டிட்டு வராங்க. அந்த இடமே மாறி இருக்கும். போலீஸ் ஆபீசரும், நீங்க இருந்த காலம் மாதிரி இல்ல பாட்டி, எல்லாமே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது ஆச்சரியமா பாத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த பாட்டி இப்போ இரும்புறாங்க, வாயில இருந்து ரத்தம் வருது, ஆனா யார்கிட்டும் சொல்லாம அப்படியே மறைக்கிறாங்க. இப்போ உங்க முன்னாடி வாழ்ந்த அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. போலீஸ் ஆபீசரும், இந்த வீடு அன்லக்கின்னு சொல்லி யாருமே இந்த வீட்டை வாங்கல, நீங்க இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோட இருக்க போறீங்க, அது வரைக்கும் நீங்க இந்த வீட்டுல தங்கிக்கலாம், உங்களுக்கு நாங்க பாதுகாப்பா இருப்போம், தப்பி தவறி கூட வீட்டை விட்டு தப்பிச்சு போகணும்னு நினைக்காதீங்க, அது மட்டும் இல்லாம இங்க இருந்தா உங்களுக்கு சேஃப் தான், ஏன்னா இந்த ஏரியால நிறைய ஆட்கள் இல்ல, யாருமே நீங்க பண்ண பாவத்துக்கு கல்லெல்லாம் அடிக்க மாட்டாங்கன்னும் போது ஹீரோனிக்கு செம கோவம் வருது. அப்படியே அந்த ஆபீசரை முறைச்சிட்டு வீட்டுக்குள்ள போறாங்க. அங்க இருந்த ஆபீசரும், ஏன் சார் இந்த பாட்டி பேசவே மாட்டேன்றாங்க அப்படின்னும் போது, அந்த கிழவிக்கு கேன்சரா, அதெல்லாம் பேசாது, வாரம் எங்க இருந்து போலாம், சில ஆட்கள் இங்கேயே காவலுக்கு இருங்கன்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து போயிடுறாங்க. ஹீரோயின் அந்த வீட்டுக்குள்ள போறாங்க. அந்த வீட்டை விட்டு அவங்க வெளியே போகும்போது எப்படி பொருட்கள் சதறி கிடந்ததோ அதே மாதிரி தான் இருக்கு, டஸ்டா இருக்கு. இப்போ அவங்க போய் டிராவ் ஓபன் பண்ணி கத்தி எடுக்கிறாங்க. உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே பேஸ்மெண்ட்டுக்கு போக பாக்குறாங்க. ஆனா பேஸ்மெண்ட்ல இருந்து வரக்கூடிய எதிர் சத்தங்கள் இவங்களுக்கு பயத்தை கொடுக்குது. பயந்து போய் கீழே சுருங்கி உட்காடுறாங்க. இப்போ குழந்தைங்க வேகமா ஓடி போய் விளையாடுற சத்தம் கேக்குது. இப்போ உங்களுக்கு பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயத்த காமிக்கிறாங்க. ஹீரோயின் அவங்க ரெண்டு குழந்தையும் அவங்க கணவரும் இந்த வீட்டுல சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ரெண்டு குழந்தைங்களும் ரொம்ப சேட்டக்கார பசங்க, அதனால அவங்கள அதிகமா ஓடியாடி விளையாடாம ஒழுங்கா படுங்கடான்னு சொல்லி அறிவுரை சொல்லிக்கிட்டே இருக்கிற நேரத்துல அவங்க கணவர் வராரு. அவர் வந்த உடனே சின்ன பையனை மட்டும் கொஞ்சிட்டு பெரியவங்க கிட்ட, தம்பி ஒழுங்கா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா அந்த இடத்த விட்டு போறாரு. இப்போ பசங்க கிட்ட அவங்க அம்மா பேசிட்டே இருக்கும் போது, நான் விளையாட போறேன்னு திரும்பவும் பசங்க போயிடுறாங்க. அறந்தவாளா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு ஹீரோனி வீட்டுக்குள்ள வராங்க. கண்ணாடிய பாக்குறாங்க. ஹீரோனோட தலையாரோ கண்ணாடியில போட்டு இடிக்கிறாங்க. இப்போ பாட்டி அம்மா இப்ப முன்னாடி நடந்த எல்லா விஷயத்தையும் கொஞ்ச நேரம் நினைச்சு பார்த்திருக்காங்க. ஏதோ ஒரு விஷயத்த பாட்டி யோசிச்சுக்கிட்டே இருக்கும் போது இப்போ பேஸ்மெண்ட்ல இருந்து சத்தம் கேக்குது. என்னவா இருக்கும், ஒருவேளை என் காணாம போன பையன் உள்ள இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு பயத்துல கத்தி எடுத்துட்டு பொறுமையா பேஸ்மெண்ட் கீழே இறங்கி போறாங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி போயிட்டே இருக்கும் போது இப்போ டக்குன்னு காலிங் பெல் சவுண்ட் கேக்குது. யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அம்மாவும் கதை ஓபன் பண்ணி பார்த்தா நம்ம படத்தோட என்ட்ரி கொடுக்குறாரு. ஹீரோ ஒரு பிரிஸ்ட். அவரை பார்த்த பாட்டியோ, நீங்க இங்க என்ன பண்றீங்கன்னும் போது, பாட்டி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசினா வாங்கல, வீட்டுக்குள்ள போய் பொறுமையா பேசலாம்னு சொல்லிட்டு உள்ள வராரு. நீங்க ஜெயில் கைதுன்னு தெரியும், உங்களுக்கு நல்ல மனசும் நல்ல தூய்மை வரணும்னு சொல்லிட்டு நான் பிரார்த்தனை பண்ணதான் வாலண்டியரா இங்க வந்திருக்கேன் போது, இங்க பாருங்க, எனக்கு இப்ப கடவுள் மேல நம்பிக்கை இல்ல, நீங்க இந்த இடத்த விட்டு போங்க அப்படின்றத பாட்டி சொல்றாங்க. உடனே ஹீரோவும், நான் அதுக்கு மட்டும் வரல, அன்னைக்கு நைட்டு என்ன ஆச்சுன்றத நான் தெரிஞ்சுக்க விருப்பப்படுறேன், சொல்லுங்க அப்படின்னும் போது, நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்றத பாட்டி கத்துறாங்க. இப்ப பாஸ்டர் காமிக்கிறாங்க. ஹீரோட ரெண்டு பசங்களும் விளையாடுறதுக்காக அவங்க ஃப்ரெண்டோட சேர்ந்து ஒரு கடைக்கு போறாங்க. ஃப்ரெண்டு ஒரு பையன் இருப்பான்,
அவனோட தங்கச்சி கூட்டிட்டு அங்க வருவான். அவங்க அங்க இருக்கிற வீடியோ கேம காயின் போட்டு விளையாடிட்டே இருக்கும் போது காயின் காலியா இருக்கும். அவங்க கிட்ட இப்ப காசும் இருக்காது. ஐயோ என்ன பண்றது அப்படின்னு சொல்லி தம்பியும் கேட்கும் போது அண்ணன் எனக்கு ஒரு விஷயம் தெரியும்னு சொல்லிட்டு காயின்ல கயிறு கட்டி உள்ள விடுவான். அது ரொம்ப நேரம் இருக்கறனால இவங்களால விளையாடிட்டே இருக்க முடியும். பாட்டியும் இவனுங்கன்னா இவ்வளவு நேரம் விளையாடுறானுங்க, அவ்வளவு காசு எங்க கிட்ட இருக்குன்னு சொல்லி பார்க்க வந்தா மாட்டிப்பாங்க. டேய் ஓடாதீங்களா திருட்டு பசங்களா, உங்க வீடு எங்க இருக்குன்னு தெரியும், இரு வந்து உங்க அப்பா அம்மா கிட்டே உங்களை போட்டு குடுக்குறேன் அப்படின்றத பாட்டி கத்துறாங்க. இவங்க விளையாடி முடிச்ச பிறகு அப்படியே சைக்கிள் ஓட்டிட்டே போறாங்க. அண்ணா என்ன பண்ணுவானா ஃப்ரெண்டோட தங்கச்சி கிட்ட நிறைய கோலி எல்லாம் கொடுப்பான். இதை பார்த்த தம்பியும் என்ன நான் உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்குதா, நச்சாச்சு அப்படி இல்லடா நல்ல புள்ளடா அது அப்படின்னு போது டே அண்ணா பொய் சொல்லாத, உனக்கு அவளை பிடிச்சிருக்குதானே என்கிட்டயே பொய் சொல்றேன் போது ஆமா அவளை பிடிச்சிருக்கு ஆனா யார்கிட்ட சொல்லாதரா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வர்றதுக்குள்ள நைட் ஆனனால அவங்க அம்மா திட்டுவாங்க சொல்லி அண்ணன் தம்பி கிட்ட ஸ்கூல் பாடத்தை தான் படிச்சுட்டு இருந்தோம்னு சொல்லு, தப்பி உளராத அம்மா நம்மள வெளுத்து வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போறாங்க. பார்த்தா அந்த கடையில இருக்கிற பாட்டி அங்க வந்து எல்லாத்தையும் சொல்லி போட்டு கொடுத்துருப்பாங்க. இப்ப அந்த பாட்டியும் அந்த வீட்டுல இருக்கும் போது அவங்க கொஞ்சம் அமானுஷமான விஷயங்கள் தோணுது. ஹீரோனி கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல வராங்க. ஆனா அதுக்குள்ள இல்லம்மா நான் இங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இதனால அவங்க அம்மா அவங்க பையனை போட்டு செம்ம அடி அடிக்கிறாங்க. ஒரு போலீஸோட பிள்ளையா வந்துட்டு இப்படியா திருட்டு வேலை பண்ற, உன்னெல்லாம் நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி இப்ப அவங்க பையனை போட்டு செம்மையா அடிச்சுட்டே இருக்கும் போது அடுத்தது தம்பி நீதான் வா முன்னாடி அப்படின்னும் போது அம்மா வேணாமா அண்ணா அடிக்கிறத பார்த்தாலே எனக்கு சூச்சு வந்துருது என்னை விட்டுருமா அப்படின்னு சொல்லி அவன் பயப்பட ஆரம்பிப்பான். இதனால அண்ணனும் அவனோட பனிஷ்மெண்ட் எனக்கே கொடுங்கன்னு சொல்லிட்டு சேர்த்து அடி வாங்கியிருப்பான். இப்போ அடிச்ச பிறகு மருந்த தேய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க அவங்க அம்மா. அப்ப அவனும் அம்மா நான் நல்ல புள்ளையா ஒழுங்கு பைபிள் எல்லாம் படிச்சேன்னா என்னோட வியாதி சரியாயிருமா அப்படின்னு கேட்கும் போது கண்டிப்பா சரியாயிரும்டா, அப்போ நானும் அப்பா மாதிரி சாக மாட்டேன்னு போது கண்டிப்பா இல்ல உன்னை சீக்கிரமா குணப்படுத்திடலாம் அப்படின்றத சொல்றாங்க. அதாவது ஹீரோனுக்கு முதல்ல திருமணம் ஆயிருக்கும் ஆனா அவங்க கணவருக்கு இருந்த வியாதினால அவர் இறந்துருவாரு. அது ஜெனரேஷனா வரக்கூடிய வியாதி, அது அவங்க பையனுக்கும் இருக்கும். இப்ப அவங்க ரெண்டா திருமணம் போலீஸ் ஆபீசரை பண்ணிருப்பாங்க. அதுக்கடுத்தான குட்டி பையன் பிறந்திருப்பான். இப்ப இவங்க எல்லாம் பேசிட்டே இருக்கும் போது இப்ப உங்க கணவர் வராரு செம்ம போதையில. இதனால அவங்களுக்கு கோமா வருது. ஏங்க குடிக்கிறீங்கன்னும் போது அவரோட ஷர்ட்ல லிப்ஸ்டிக் கரையும் இருக்கு. என்னையே ஏமாத்த பாக்குறீங்களான்னு சொல்லி சண்டை போடும் போது நான் குடும்ப தலைவன் எஸ்டத்தி தான் நான் இருப்பேன்னு சொல்லிட்டு அவர் பேசிட்டு கோச்சிட்டு கீழே இறங்கி போறாரு. கீழே இறங்கி போகும்போது அண்ணா அங்க நிப்பா. இவையும் திருத்துன்னு முடிக்கிறான்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்த விட்டு போயிடாரு. இப்போ ஹீரோனி ரொம்ப அப்செட்டா இருக்காங்க. அண்ணனும் அவனோட அப்பா ஃபேமிலியா இருக்கிற போட்டோவை பார்த்துட்டு இருக்கான். இப்போ ஹீரோனி இருக்கிற டோரை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அது லாக்ல இருக்கு. அவங்க கணவர் தான் லாக் பண்ணி போயிருப்பாருன்னு சொல்லி அவங்க சைலண்டா உள்ளே இருக்கும் போது இப்போ டக்குன்னு யாரும் அந்த கதவை வேகமா ஓபன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. யாரும் இதை ஓபன் பண்றது அப்படின்னு சொல்லி அவங்க பசங்களோட பேரை சொல்றாங்க. ஆனா பதில் வரல. யார் அது அப்படின்னும் போது இப்ப டக்குன்னு கதை ஓபன் ஆகுது. உள்ள ஒரு கை வருது. இதை பார்த்து இருந்தே பயந்து போயிடுறாங்க. அவங்க கிட்ட அந்த கத்தியெல்லாம் இந்த கையை குத்தா வர்றதுக்குள்ள டக்குன்னு அந்த இடத்துல யாருமே இல்லாம ஓடி போயிடுறாங்க. இப்ப குட்டி தம்பி தூங்கிட்டே இருக்கும் போது அவன் கதவு கிட்ட யாரோ வராங்க. பயந்து போன அவன் கபோர்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான். அவன் கத்துற சத்தம் கேக்குது. பதறி போன அம்மா ஓடி வராங்க. முதல் பையன் அம்மா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்ன்றான். என்னடா ஆச்சுன்னும் போது இல்லம்மா எனக்கு கொஞ்சம் பயமா இருந்தது அப்படின்றான். இப்ப குட்டி தம்பியோட ரூமுக்கு போறாங்க. அவன் அழுதுகிட்டு இருப்பான். என்னடா ஆச்சுன்னும் போது இல்லம்மா அண்ணன் தான் இப்ப வந்தான் அப்படின்னும் போது அண்ணனா அவன் கூட இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தேனே, சரி ஒன்னும் இல்ல பயப்படாதுன்னு சொல்லி ஆறுதல் பண்றாங்க. போலீஸ் கிட்டயும் இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில போலீஸ் வராங்க. ஃபிங்கர் பிரிண்டோட எவிடன்ஸ் ஏதாவது கிடைக்குதான்னு சொல்லி எல்லாத்தையும் செக் பண்றாங்க. ஹீரோ கிட்ட கேக்குறாங்க. அவரும் நான் வீட்டை விட்டு வெளியே போகும்போது கதவு எல்லாத்தையும் சாத்திட்டு தான் போனேன், கண்டிப்பா வெளியே இருந்து உள்ள வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்றத சொல்றாரு. சரி இந்த வீட்டை பத்தின விஷயத்த சொல்லுங்கன்னும் போது எனக்கு தெரிஞ்ச என்னோட ஃப்ரெண்டு சீப்பான பிரைஸ்ல இந்த வீட்டை எங்களுக்கு வாங்கி கொடுத்தாங்க. இது என் மனைவியோட பேர்ல தான் இருக்கு. ஏன்னா அவன் எனக்கு வாரிசு கொடுத்தான்னு சொல்லி நான் அவ பேர்ல தான் வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்றத சொல்றாங்க. இப்ப எல்லாருமே பேசிட்டே இருக்கும் போது அங்கே ஒரு ஆபீசர் ஹீரோட காதுல வந்து ரகசியமா ஒரு விஷயத்த சொல்றாரு. வீட்டுல இருக்கிற எல்லா பிங்கர் பிரிண்டையும் செக் பண்ணி பார்த்ததுல அது எல்லாமே உங்க மனைவியோடதுன்னு தெரிய வருது அப்படின்னும் போது ஹீரோக்கு கோவம் வருது. அண்ணன்கார ஏதோ ஒரு விஷயத்த பார்த்து பயனா. அதனால போலீஸ் ஆபீசர் நீ என்ன பார்த்த தம்பி நைட்டு சின்னவனுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது, நீ சொல்லும் போது அவன் சைலண்டா இருப்பான். இப்ப அப்பா சொல்றியா இல்லையாடான்னு சொல்லி மிரட்டும் போது அவன் பயந்துட்டு அந்த இடத்த விட்டு வேகமா போயிடறான். இதனால ஹீரோயினும் அவங்க பையன் கிட்ட அப்பாவும் அம்மாவும் உனக்காக தானே இருக்கும், என்ன ஆச்சுன்னு சொன்னா இந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனை தேடலாம், பயப்படாத அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்லும் போது அவன் ஒரு குட்டி பேப்பர் எடுத்து அவங்க அம்மா கிட்ட கொடுக்கறான். அந்த பேப்பர்ல அப்பா குழந்தைய கொலை பண்ணிடுவாரு, இந்த வீட்டை விட்டு போங்கன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. இந்த ஹேண்ட் ரைட்டிங் வச்சு கண்டிப்பா உங்க பையன் எழுதலன்றத அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அப்ப யார் எழுதுனா இது உனக்கு யார் கொடுத்தாங்கன்னு அவங்க பையன் கிட்ட கேட்கும் போது இதுதாம்மா என்கிட்ட இருந்தது, இதை தவிர என்னால உங்ககிட்ட இப்ப எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்னு அவன் சொல்றான்.
அடுத்த நாள் காலை சர்ச்சுக்கு போறாங்க. ஃபாதர் கிட்ட நடந்ததை பத்தி சொல்லலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா வீட்டுக்குள்ள அமானுஷம் இருக்குன்னு சொன்னா கண்டிப்பா யாருமே நம்ப மாட்டாங்கன்றது அவங்களுக்கே புரியும். வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தை கடையில இருந்து அந்த பாட்டி ஹீரோனி கிட்ட வேகமா வந்து, ஆமாமா நான் சொல்றத ஒரு 5 நிமிஷம் கேளுமா, நாளைக்கே உன் வீட்டுல நடந்ததை பத்தி சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா அது என்ன சொல்ல விடல. ஆனா உன் வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு நெகட்டிவ் வைப் இருக்குமா, அது கண்டிப்பா அவங்க எல்லாரையும் அழிச்சிடும். தயவு செஞ்சு அந்த வீட்டை விட்டு போங்க, இல்ல அந்த வீட்டுல இருக்க அந்த அமானுஷத்தை போக வைங்க. ஹீரோனிக்கு முன்னாடி டவுட் இருக்கும், ஆனா இவங்க சொல்றதுனால அவங்களுக்கு கன்ஃபார்மே வந்துடும் வீட்டுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்குன்னு சொல்லிட்டு. இப்ப ஹீரோனியும் அவங்க தெரிஞ்ச ஒரு சாமியார வீட்டுக்கு வர வச்சிருப்பாங்க. அவர் ரொம்ப நீட்டா எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது இப்போ அவரு பேஸ்மெண்ட்டுக்கு இல்ல போறாரு. பேஸ்மெண்ட்ல என்ன வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கும் போது, சார் தேவையான பொருள் தான் வச்சிருக்கோம் போது உள்ள போகும்போது அவர்கிட்ட ஒரு டிவைஸ் இருக்கு. அது டக்குன்னு அந்த டோர் பக்கமா அவர் எடுத்துட்டு போகுது. அவரால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல, பயந்து போறாரு. அந்த கதுக்குள்ள என்ன இருக்குன்னு ஓபன் பண்ணி தாங்க போது, சார் நீங்களே ஓபன் பண்ணுங்களேன் அப்படின்றத ஹீரோனி சொல்றாங்க. அவர் ஓபன் பண்ணி பாக்குறாரு, வெறும் பாறைகளும் எம்டியா தான் இருக்கு. முன்னாடி இங்க என்ன இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா போது, அதெல்லாம் எனக்கு தெரியாது சார் அப்படின்றத சொல்றாங்க. இப்ப அவருக்கு பயங்கரமான பேசக்கூடிய சத்தங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கு. பயந்து அடிச்சு அந்த இடத்த விட்டு வேகமா ஓடி போறாரு. ஹீரோயினா, சார் சார் என்ன சார் இங்க இருந்து ஏன் போறீங்க, என்ன ஆச்சுன்னும் போது, உங்களுக்கு கேட்கலையா யாரோ ஒருத்தன் கத்திக்கிட்டே இருக்காங்க, தயவு செஞ்சு இந்த வீட்டுல ஏதோ ஒரு பேய் இருக்குங்க, என்னாலாம் ஓட்ட முடியாது, நான் இங்க போறேன், வேற யாராவது நல்ல சாமியாரா பாருங்கன்னு வாங்க. இல்ல நீங்க சாமியாரே பாக்காதீங்க, நீங்க அந்த வீட்டை விட்டு ஓடுங்க, ஏன்னா எதாலையும் இதுங்களை விரட்டவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தெரிச்சு ஓடி போயிடுறாரு. இப்ப காலிங் பெல் சவுண்ட் கேக்குது. பாட்டி ஓபன் பண்ணி பார்த்தா ஹீரோ தான் வந்திருப்பாரு. திரும்பவும் நீங்க ஏன் வந்திருக்கீங்க போது, பாட்டி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், உள்ள போலாமா அப்படின்னு சொல்லிட்டு, அன்னைக்கு நடந்தது என்னன்னு சொல்லுங்க, நான் அதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு போது, நரித்தம் இந்த வீட்டுக்கு வந்தேன், எனக்குள்ள பல காயங்களும் வருத்தமும் இருக்கு, என் பையனை தேடிதான் வந்திருக்கேன், இங்க புதைக்கப்பட்ட உண்மைகளை கண்டிப்பா நான் கண்டுபிடிப்பேன், உங்க பையனுக்கு என்னாச்சு, அவன் இன்னும் இருக்கான்னு நீங்க நினைக்கிறீங்களான்னும் போது, உனக்கு உண்மையை சொல்றேன், கீழே வா அப்படின்னு சொல்லிட்டு பேஸ்மெண்ட் கூட்டிட்டு போவாங்க. இங்கதான் என் பையனா அதுங்க தூக்கிட்டு போச்சுன்னும் போது, யாரு அந்த கதுக்கு உள்ள இருக்கிறதுங்க அப்படின்னும் போது ஹீரோக்கும் ஒண்ணும் புரியாது. கதவை செக் பண்ணி பார்ப்பாரு, அங்க எதுவுமே இருக்காது. உடனே இப்போ ஹீரோ ரிசர்ச் பண்ண ஆரம்பிப்பாரு. 1984 காலத்துலதான் இந்த சம்பவம் நடந்திருக்கும். அதாவது 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சம்பவம் நடந்ததுன்னா ஹீரோயினும் அவங்க குடும்பமும் வரதுக்கு முன்னாடி அந்த வீட்டுல என்ன நடந்ததுன்னு சொல்லி பழைய ஹிஸ்டரி டேட்டா எல்லாம் செக் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ அங்க இருந்த லேடி கிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்கும் போது அந்த லேடிக்கே கோவம் வந்துடும். சார் அதுதான் எல்லாம் பேப்பர்ல எழுதி இருக்குல்ல, சும்மா கேள்வி மேல கேள்வி கேட்டு என் உயிரை வாங்குறீங்க போது, இல்ல மேம் எனக்கு இந்த விஷயம் தேவை, ஆனாலும் உங்ககிட்ட கேக்குறேன்றத சொல்லுவாங்க. இப்போ இதெல்லாம் பாத்துட்டு இருக்க ஒரு சார் அங்க இருந்து வருவாரு. அந்த வீட்டை பத்தி கேக்குறீங்களா, எனக்கு தெரியும் 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது தானே சார் அப்படின்னு ஹீரோ கேட்கும் போது, எனக்கு அதை பத்தி தெரியலங்க, ஆனா நான் சொல்றது ஒரு 16th செஞ்சுரியில அந்த வீட்டுல ஒரு குடும்பம் வாழ்ந்தாங்க, அவங்க மர்மமான முறையில காணாம போயிட்டாங்க, அந்த டேட்டா கூட நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன், நீங்க ஆபீசர் மூலியமா அந்த டேட்டாவை செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ ஒரு ஆபீசர் கிட்ட கேட்டு உள்ள போய் செக் பண்ணுவார். அப்ப என்ன அவருக்கு தெரியும்னா, ஹீரோனி குடும்பம் வரதுக்கு முன்னாடி அந்த இடத்துல ஒரு குடும்பம் வாழ்ந்திருந்தாங்க. அதாவது கரெக்டா பின்னாடி 25 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தாங்க. ஒரு அம்மா 2 குழந்தைங்க. அவங்களும் அந்த வீட்டை விட்டு காணாம போன விஷயம் ஹீரோ படிக்கும் போது தெரிஞ்சுக்கிறாரு. அப்படி ஹீரோ அந்த புத்தகத்தை எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணிட்டே இருக்கும் போது இங்க பாட்டியை காமிக்கிறாங்க. அவங்க அந்த வீட்டுக்குள்ள இருக்கும் போது திடீர்னு அமானுஷமான சத்தங்கள் கேட்குது. கண்ணாடி எல்லாம் மார்க்கா இருக்கு. என்னவா இருக்கும், ஒருவேளை இந்த வீட்டுல வேற ஏதாவது ஒண்ணு இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க பேஸ்மெண்ட்ல கத்தி எடுத்துட்டு போறாங்க. அங்க எதுவுமே இல்ல. இப்போ ஒரு பெரிய சுத்தியை வச்சு அந்த கதவுல இருக்கிறத உடைச்சு தன்னோட குழந்தைய காப்பாத்திடலாம்னு சொல்லி சுத்தியால அடிச்சு அடிச்சு உடைக்கிறாங்க. இப்போ ஆப்போசிட்ல இருந்து ஏதோ ஒரு குரல் கேக்குது. என்னன்னு போய் பார்த்தா 2 குழந்தைங்க அங்க விளையாடிட்டு இருக்கோம். இந்த 2 குழந்தைங்க தான் ஹீரோனி வாழ்ந்ததுக்கு பின்னாடி 25 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்க. பார்த்து பயந்து போயிடுறாங்க. ஐயோ பேய் சொல்லிட்டு வேகமா வெளியே வந்து பார்த்தா அங்க ஏதோ ஒரு ஜாப்பனீஸ் லேடி ஹீரோனிய பார்த்து அடிக்க வருவாங்க. பயந்து போயிருவாங்க. இப்ப திரும்பி பாக்குறாங்க. மாத்தி மாத்தி தெரியற பேயோட உருவத்தினால பாட்டி குழம்பி வெளியே போய் பயந்து உட்கார ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப பாஸ்டர் நடந்த ஒரு விஷயத்த காமிக்கிறாங்க. ஹீரோனியோட சின்ன பையன் அங்க ஒரு ஃபேக்டரியில விளையாடிக்கிட்டே இருப்பான். என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு எட்டி பார்க்கும் போது இப்போ மண்ணெல்லாம் அவனோட முகத்துல பட ஆரம்பிக்குது. இங்க ஹீரோனியும் வீட்டுக்குள்ள பேய் இருக்கிறதா தெரிஞ்ச பிறகு அவங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க மூலியமா பேய் ஓட்டுற ஒரு லேடியோட அட்ரஸ் கிடைச்சிருக்கும். அவங்கள பார்க்க வராங்க. அப்போ அங்க இருந்து அசிஸ்டன்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த சாமியாருக்கு முன்னாடியே ஒரு வியாதி வந்தது, அதுல அவங்க பார்வை இழந்துட்டாங்க, ஆனா அவங்க கண்ணுக்கு அமானுஷமான விஷயங்கள் கண்டிப்பா தெரியும், உங்க வீட்டுல இருக்கிற பேய அவங்க கண்டிப்பா ஓட்டிடுவாங்க அப்படின்றத சொல்றாங்க. இப்ப அவங்கள கூட்டிட்டு வந்து ஹீரோனி வீட்டுல பிரார்த்தனை பண்றாங்க. அப்படி பண்ணும் போது அந்த சாமியார் லேடி என்ன பண்ணுவாங்கன்னா, ஹீரோனிய நிக்க வச்சுட்டு சுத்தி உப்பால சர்க்கிள்
போடுவாங்க. ஹீரோனே எதுக்கு உப்பால போடுறீங்கன்னும் போது இதை விட்டு நீங்க வெளியே போகாதீங்க, ஏன்னா இதுக்குள்ள நம்ம இருந்தோம்னா பேய்களோ இல்ல தீய சக்தியோ நம்மள அட்டாக் பண்ணாது அப்படின்றத சொல்றாங்க. இப்ப அந்த சாமியாரும் கண்ணை மூடி பிரார்த்தனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அசிஸ்டன்ட்டும் ஹீரோனி கிட்ட என்ன நடந்தாலும் கண்ணை மட்டும் திறந்துடாதீங்க, எந்த ஒரு ரியாக்டும் பண்ணாதீங்க, முக்கியமா இந்த உப்பை விட்டு வெளியே போகாதீங்க அப்படின்றத சொல்றாங்க. இப்ப ஹீரோனையும் கண்ணை மூடிட்டு இருக்காங்க. இப்போ அடிஷனலான குரல்கள் கேட்டுக்கிட்டே இருக்கு. என்ன நடக்குதுங்க, ஏன் திடீர்னு இருட்டாகுது, எனக்கு ஒண்ணும் புரியலன்னு சொல்லி ஹீரோனே பயந்துகிட்டு இருப்பாங்க. அவங்க அசிஸ்டன்ட்டும் மேம் கண்ணை திறக்காதீங்க, வெளியே போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போது இப்ப ஹீரோனே கண்ணை திறக்கிறாங்க. அவங்க முன்னாடியே ஒரு வயசானவங்க நிக்கிறாரு. யாரும் இதை பார்த்தாலும் பயந்து போயிருவாங்க. அதனால ஹீரோனே பயந்து அந்த உப்பை விட்டு வெளியே வராங்க. வந்து பார்த்தா சுத்தி 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 நிறைய ஆட்கள் அவங்க முன்னாடி நின்னுகிட்டு இருப்பாங்க. இவங்க எல்லாருமே பேய் தான். ஹீரோனை பொறுத்த வரைக்கும் இந்த சாமியார் வீட்டுல இருக்கிற பேயை ஓட்ட சொன்னா வெளியே இருந்து அடிஷனலா பேய் உள்ள வர வச்சுட்டாங்கன்னு சொல்லி நீங்க மந்திரமும் பண்ண வேணாம், ஒன்னும் கேட்க வேணாம், இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனே அவங்க எல்லாரும் வெளியே போக சொல்லிடுறாங்க. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களோட பெரிய பையன் வரான். அவன் கிட்ட சின்னவன் எங்கடா போயிருக்கான போது அம்மா அவன் அப்பாவே அவன் வீட்டுக்கு வந்துட்டாமா அப்படின்னு சொல்லும் போது இல்லையே இன்னும் வரலன்னு சொல்லிட்டு அவனை தேடி போகும்போதுதான் அவங்களுக்கு அவங்க பையன் ஆத்துல விழுந்து இறந்திருப்பான்ற விஷயம் தெரியும். அவனோட சடலத்தை தேட ஆரம்பிப்பாங்க. அவனோட சடலமும் கிடைக்கும். இதை பார்த்து அவங்க அப்படி நொறுங்கி போயிருவாங்க. அவங்களால நம்ப முடியாது. அவங்க கணவரும் பயங்கரமா அழ ஆரம்பிப்பாரு. அது மட்டும் இல்லாம அண்ணனை போட்டு பயங்கரமா அடிப்பாரு. உன் தம்பி உன்னை ஒழுங்கா பாத்துக்க முடியாதா, நீ தாண்டா, நீயும் உன் அம்மா வந்து என் பையனை கொலை பண்ணிட்டீங்கன்னு சொல்லி அவனை போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்ப ஹீரோனிக்கு அமானுஷமான குரல்கள் கேட்டுக்கிட்டே இருக்கும். அவங்க பையன் இறந்தது கூட அவங்களால நம்ப முடியாம கண்ணா எழுந்துருன்னு சொல்லி அவனை எழுப்பிட்டு இருப்பாங்க. இப்ப அவங்களுக்கு சம்மக்கம் வரும். அந்த சத்தத்தினால அவங்க கணவரை போய் பாய மூடுறீங்களா, இதுக்கு நாங்க ஒன்னும் காரணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குடும்பமும் சேர்ந்து பயங்கரமா அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த ஏரியில. இப்ப அடுத்த நாள் காலையில ஃபியூனரலுக்கான வேலைகளை நடந்துகிட்டு இருக்கு. அண்ணன் பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கான். தன்னாலதான் தம்பி இறந்துட்டான், ஒழுங்கா நான் பாத்துக்கலன்னு ஃபீல் பண்றான். இப்போ ஹீரோட ஃப்ரெண்டு வரான். ஃபாதர் நம்ம கிட்ட சொல்லியிருக்காருல, யாராவது இறந்துட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்க சொர்க்கத்துல தேவதையா தான் போவாங்க, உன் தம்பி நல்லவன், கண்டிப்பா அவன் சொர்க்கத்துலதான் இருப்பான், பணி அழகாதன்னு சொல்லி அவனுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோவும் அங்க இருந்த புக்ஸ் எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணுவார். அப்படி பண்ணும்போதுதான் அந்த வீட்டுல ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்தது, அதை பத்தி நியூஸ்ல போட்டிருப்பாங்க. அவங்க ஒரு ஜாப்பனீஸ் ஆட்கள் யார இந்த நியூஸ் பேப்பர் ரெடி பண்ணாங்கன்னு சொல்லி அவரை பார்க்க போனா அந்த தாத்தா ரொம்ப வயசானவர் ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிக்கிட்டு இருப்பாரு. அவர் என்ன சொல்லுவாருன்னா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் வாழ்ந்த இருந்த அந்த கிராமத்துலதான் அந்த வீடு இருந்தது. ஜாப்பனீஸ் சேர்ந்த ஆட்கள் எல்லாமே கொரியாவுக்கு அப்பதான் இடத்த வாங்கி வந்துட்டு இருந்தாங்க. அப்ப அங்க வாழ்ந்த ஒரு பணக்கார ஆள் அந்த வீட்டுல இருந்தாரு. அவர் கீழே இருக்கிறவங்க எல்லாரையும் சித்திரவதை பண்ணிட்டு இருந்தாரு. அப்ப அங்க இருந்த மக்கள் கொந்தளிச்சு அவரை அட்டாக் பண்ணணும்னு சொல்லி அவரோட வீட்டுக்கு போனாங்க. ஆனா அந்த வீட்டுக்குள்ள நாங்க போகும்போது அந்த வீட்டுல வேலை பார்த்தவங்க தான் இருப்பாங்க. அந்த வீட்டு வேலை பார்த்தவங்க நாங்க யாரும் அவங்களை அட்டாக் பண்ண கூடாதுன்னு சொல்லி அந்த வீட்டோட எஜமானையும் அவங்க மனைவியும் கீழே இருக்கிற பேஸ்மெண்ட்ல ஒரு டோர் இருக்கும், அதை ஓபன் பண்ணி உள்ள போக சொல்லி லாக் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து நாங்க உள்ள போய் அந்த கதவை ஓபன் பண்ணா கதவுக்குள்ள ஒண்ணுமே இல்ல. நாங்க அங்க வேலை பார்த்த ஆட்கள் கிட்ட கேட்டோம். அவங்க சொன்னாங்க நாங்க இங்கதான் அனுப்பணும், ஆனா அவங்க எங்க போயிட்டாங்க தெரியல அப்படின்றத சொன்னாங்கன்னு சொல்லி இந்த விஷயத்தெல்லாம் தாத்தா ஹீரோ கிட்ட சொல்லும் போது ஹீரோவும் தாத்தா நீங்க சொல்றதுதான் உண்மைதானா அப்படின்னு கேட்பாரு. தம்பி நானே உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கேன், இந்த டைம்ல நான் போய் சொல்லி என்னப்பா நான் சாதிக்க போறேன், சாகுற நேரத்துலயாவது ஒரு உண்மையை எல்லாருக்கும் சொல்லணும் தான் உங்ககிட்ட நான் சொல்றேன், ஏன்னா நம்பலன்னா நீங்க அதை ப்ராப்பரா செக் பண்ணிக்கோங்க அப்படின்றத சொல்றாங்க. இப்ப ஹீரோவும் மொத்த டேட்டாவும் வச்சு வெரிஃபை பண்ணும்போது அவருக்கு ஒரு பயங்கரமான ஷாக். அதாவது அந்த வீட்டுல காணாம போன எல்லாருமே கரெக்டா 25 வருஷம் கேப்ல தான் காணாம போயிருக்காங்க. அப்போ கரெக்டா பார்த்தா இன்னைக்குதான் அடுத்த 25வது வருஷம். அப்ப இன்னைக்கு ஒரு சம்பவம் நடக்க போது அந்த இடத்துல யாரோ காணாம போக போறாங்க, இல்ல யாருக்கும் ஏதாவது நடக்க போகுதுன்னு தெரிஞ்ச ஹீரோ வேகமா பாட்டிய பக்கம் வராங்க. அவர் கண்டுபிடிச்ச ரிசர்ச் பண்ண எல்லா விஷயத்தையும் பாட்டி கிட்ட சொல்றாங்க. பாட்டி இன்னைக்குதான் அந்த 25வது நாள், நீங்க இங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆபத்து, இந்த இடத்துல இருக்காதீங்க, வாங்க இங்க இருந்து போயிடலாம், நான் போலீஸ் கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லி வெளியே கூட்டிட்டு வராங்க. இத பார்த்த பாட்டியும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாம நான் வெளியே போக விரும்பல, இந்த வீட்டுக்குள்ள இருந்து என் பையனை நான் பார்க்க போறேன் அப்படின்றத சொல்றாங்க. பாட்டி உங்க உயிருக்கு ரிஸ்க் போது தம்பி நானே இன்னும் கொஞ்ச நாள சாக போறேன், சாகிறதுக்கு முன்னாடி காணா போன என் பையனை சந்திக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்றத சொல்றாங்க. அங்க வந்து போலீஸ் ஆபீசரும் பாட்டி நீங்க ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, நீங்க இங்க இருந்து போங்கன்னு சொல்லி ஹீரோவை வெளியே அனுப்பிடுறாங்க. பாட்டி நைட்டு ஃபுல்லா அந்த வீட்டுல இருந்த அந்த பேப்பர்ஸை வெரிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பாஸ்டர் காமிக்கிறாங்க. அவங்க பையன் இறந்த பிறகு ஹீரோனே ரொம்ப வருத்தத்துல இருப்பாங்க. அவங்க பையன் ரொம்ப அப்செட்டா இருப்பான். அதனால அவங்க கிட்ட போய் நீ ஒண்ணு ஃபீல் பண்ணாத, உன் மேல
மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க கழுத்துல இருக்கிற அந்த செயின் எடுத்து அவங்க கிட்ட கொடுக்குறாங்க. அப்படி அம்மாவும் பையனும் பேசிட்டே இருக்கும் போது இங்க அவங்க கணவரும் அவங்க பையனோட இழப்பை தாங்க முடியாம ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ கரண்ட காமிக்கிறாங்க. அதே டைம் இப்ப பாட்டி இருக்கிற நேரத்துல ஒரு சத்தம் கேக்குது. என்னவா இருக்கும் சொல்லிட்டு லைட் எடுத்துட்டு பேஸ்மெண்ட்டுக்கு போறாங்க. இங்கதான் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் இருக்கும். என்னன்னா அந்த பேஸ்மெண்ட்டுக்கு அது ஓபன் பண்றாங்க. உள்ள வழி இருக்கு. கண்டிப்பா தன்னோட பையன் இருப்பான்னு சொல்லிட்டு அந்த கதவு வழியா கிராஸ் பண்ணி போறாங்க. திரும்பவும் வீட்டுக்குள்ள வராங்க. இப்போ பாட்டி இருக்கிறது அவங்க முன்னாடி அந்த வீட்டுல அந்த சம்பவம் நடந்த அந்த நாள். வீட்டுக்குள்ள போறாங்க. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பசங்களை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு மேல இருக்க கதவை இவங்க தான் கீயை வச்சு ஓபன் பண்ணுவாங்க. ஓபன் பண்ணிட்டு கையை உள்ள விடும் போதுதான் ஆப்போசிட்ல ஹீரோனியோட முகம் வருது. அவங்க அந்த நேரத்துல தன்னை யாரும் அட்டாக் பண்ண வந்துட்டாங்க, வீட்டுக்குள்ள யாரும் வந்துட்டாங்கன்னு சொல்லி கத்தி எடுத்து அட்டாக் பண்ண வராங்க. இப்ப பாட்டிக்கு அப்படியே குழப்பமா இருக்கு. அப்ப இந்த சமயத்துல அன்னைக்கு வந்ததே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் உங்களுக்கு தலையை சுத்த ஆரம்பிக்காது. இப்போ உடனே உங்க பையனை பார்க்கணும்னு சொல்லிட்டு வேகமா அந்த குட்டி பையனை பார்க்க போறாங்க. அவங்க பையனும் இப்போ வேகமா தம்பியை பார்க்க போறான். தம்பிய அவன் தான் அன்னைக்கு நைட்டு பார்த்திருப்பான். என்னடா இது தம்பி எப்படி அவன் அன்னைக்கு பார்த்தானா, பாட்டி இதே லூப்ல தான் அவங்க பையனை அனுப்பியிருப்பாங்க. அவனும் அது 25 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அவனோட தம்பியை தான் அவன் முதல்ல பார்த்திருப்பான். இப்ப அந்த சம்பவம் தான் அங்க நடந்திருக்கும். இப்ப பாட்டி அந்த நாள்ல அங்க இருந்த அவங்க முதல் பையனை பார்க்க போறாங்க. அவனும் படுத்துக்கிட்டு இருப்பான். அவங்க பாட்டியை பார்த்தோன்னே பயப்படுறான். யார் பாட்டி நீங்க அப்படின்னும் போது நல்லா பாடுற நான் உன் அம்மாடானும் போது அவனும் புரிஞ்சுக்கிறான். அம்மா பார்த்த விஷயத்த யாருக்கிட்டையும் நீ சொல்லக்கூடாது. நான் ஒரு பேப்பர் தரேன், இத யாருக்கும் தெரியாம உன் அம்மா கிட்ட நீ தரணும்னு சொல்லி அவங்க தான் அப்பாவால குழந்தைக்கு ஆபத்து வரும்னு சொல்லி எழுதி கொடுத்திருப்பாங்க. இப்ப பாட்டி நடந்து போயிட்டே இருக்கும் போது அதுக்கு அடுத்துதான் அவங்க பையன் இறந்த பிறகு அந்த இடத்துல என்ன ஆயிருக்கும்னு சொல்லி பாக்குறாங்க. அவங்க முதல் பையனை அவங்க அப்பா நீ தானே என் பையனை கொலை பண்ணிட்டேன்னு சொல்லி கத்தியால அவனை கொல்ல வராங்க. இப்ப டக்குன்னு அந்த இடம் மறைஞ்சு போகுது. பாட்டி அந்த இடத்துல நடந்து போயிட்டே இருக்கும் போது யாரோ ஒரு வயசானவர் பாட்டியை ஃபாலோ பண்ணிட்டே வராங்க. அது மட்டும் இல்லாம அந்த வீட்டுல காணாம போனவங்களோட உருவம் எல்லாம் அந்த இடத்துல தெரியுது. பாட்டிக்கு பயம் வருது. அந்த ஆள் என்னையே ஃபாலோ பண்ணிட்டு வராங்கன்னு சொல்லி கதை ஓபன் பண்ணி திரும்ப உள்ள வேகமா போறாங்க. அந்த வயசானவர் பாட்டி கிட்ட வராங்க. என்கிட்ட வராத, என்ன ஒண்ணும் பண்ணாதன்னு பாட்டி அலறாங்க. இப்போ ஒரு பங்கமான ட்விஸ்ட். அந்த தாத்தா வேற யாரும் இல்ல, 25 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன அவங்க பையன் தான் இந்த முதியவர். இந்த விஷயத்தை இவர் சொல்லும் போது பாட்டி நம்பவே மாட்டேன்றாங்க. அதுக்கு அடையாளமா அவங்க பையனுக்கு கொடுத்த அந்த செயினை காமிக்கிறாங்க. இப்பதான் அவங்களுக்கே தெரியுது தன்னோட பையன் தான் இது. ஆனா எப்படி நீ சின்ன வயசுல தானே காணாம போன, எப்படி வயசாகி வர, அதுவும் இந்த தோற்றத்தோட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. தாத்தாவும் அம்மா எனக்கு தெரியும் நீங்க வருவீங்க, உங்களுக்காக தான் இவ்வளவு வருஷம் என் உயிரை பிடிச்சிட்டு இருந்தம்மா, உங்களை நான் பார்த்துட்டேன். அது மட்டும் இல்லாம என்ன இந்த இடத்துக்கு வர வச்சது யார் தெரியுமா, நீங்க தாமா, நீங்க தான் நீங்க என்ன காப்பாத்துனீங்க அப்படின்றத சொல்றாங்க. இப்ப பாஸ்ட் காமிக்கிறாங்க. ஹீரோ இப்ப பயங்கரமா குடிச்சிட்டு இருப்பாரு. தன்னோட பையன் சாவுக்கு பெரியவன் தான் காரணம் சொல்லி அவனை அட்டாக் பண்ண வரும்போது ஹீரோனி ஏங்க குழந்தை ஏங்க அப்படி பண்றீங்கன்னும் போது அவங்க மனைவி அவர் தான் கண்ணாடியால இடிச்சு தள்ளி விட்டுருப்பாரு. அப்ப அவங்க மயக்கம் போட்டு கீழே விழுந்திருப்பாங்க. ஹீரோவும் அவங்க பையனை ஃபாலோ பண்ணிட்டே பேஸ்மெண்ட்டுக்கு வந்திருப்பாங்க. அந்த நேரத்துலதான் 25 வருஷத்துக்கு முன்னாடி பாட்டி இப்ப வந்த மாதிரி அந்த ஸ்பாட்டுக்கு வந்திருப்பாங்க. அப்ப அவங்க பாப்பாங்க தன்னோட பையன் தன்னோட கணவர் கொலை பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. இதனால அந்த பாட்டியே அவங்க கணவரை கத்தியால குத்திட்டு அவங்க பையனை ட்ரெயின் டிராவல் டோர்ல உள்ள எடுத்துட்டு வந்திருப்பாங்க. இப்படிதாம நீங்க என்ன காப்பாத்துனீங்க, அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல டைமர் நம்மளால புரிஞ்சுக்கவே முடியாதுமா அப்படின்றத பாட்டியோட பையன் சொல்றான். இப்ப அதே விஷயங்கள் நடக்கும். ஹீரோனியோட பையனை அவங்க கணவர் அட்டாக் பண்றதுக்காக பேஸ்மெண்ட்டுக்கு போவாங்க. மேல ஹீரோனி எழுந்து பாப்பாங்க, தலையில ரத்தம் ஊத்திட்டு இருக்கும். இப்போ இந்த கதையெல்லாம் அவங்க பையன் அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டே இருக்கும் போது, அம்மா தயவு செஞ்சு இந்த வாட்டி என்ன சேவ் பண்ணாதீங்கம்மா, ஏன்னா நீங்க அப்படி பண்ணீங்கன்னா அப்பா இறந்துருவாரு, போலீஸ் உங்களை கூட்டிட்டு போயிருவாங்க, பண்ணாதீங்க, இங்கே இருந்துடுறேன், நான் செத்துடுறாமா அப்படின்றத அவங்க பையன் சொல்லுவாங்க. பெத்த மனசு எப்படி தன்னோட குழந்தை சாக போறதை ஏத்திக்கும். அதனால என்ன ஆனாலும் பரவாயில்லப்பா, அம்மா இருக்கிறதே தன்னோட குழந்தைங்களை ப்ரொடெக்ட் பண்ணாதான், நான் இந்த வாட்டி உன்னை காப்பாத்துன்னு சொல்லி திரும்பவும் பாட்டி அந்த இடத்துக்கு போறாங்க. அவங்க கணவரை கத்தியால குத்துறாங்க. அவங்க கணவரும் பாக்குறாரு, நீ என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லும் போது அவரு புரிஞ்சுக்கிறாரு இவங்க தன்னோட மனைவியை தன்னை குத்திட்டான்னு சொல்லிட்டு ஒண்ணுமே சொல்லாம அப்படியே மயக்கம் போட்டு விழுகிறாரு. எங்க அவங்க பையன் இந்த விஷயத்தெல்லாம் பார்த்து அப்படியே பயந்து போய் நடுங்கிட்டு இருக்கான். அங்க அந்த பாட்டி போறாங்க, அவனை அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அம்மா உனக்கு எப்பவுமே துணையா உன காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப டக்குன்னு அந்த இடத்துக்கு ஹீரோயின் கத்தியால கீழே இறங்கி வராங்க. அவங்க கண்ணில் மாட்டக்கூடாதுன்னு பாட்டி அந்த டோர்ல போய் ஒழிஞ்சுக்கிறாங்க. அங்க அந்த குட்டி பையன் நிக்கிறான். சரி அவனை விட்டுடலாம் அப்படின்னு தான் பாட்டி நினைக்கிறாங்க. ஆனா இப்போ அவங்களுக்கு ஒரு விஷயம் தோணுது, தன்னோட பையன் கூடிய சீக்கிரத்துல சாக போறான், அவனுக்கு ஹார்ட் டிசீஸ் இருக்கு. இந்த காலத்துல அவன் இருந்தானா கண்டிப்பா இறந்துருவான். அதனால இவன்
எங்க இருக்கிறது வேண்டாம், அவனை நான் ஃபியூச்சருக்கு கொண்டு போனேன்னு சொல்லி பாட்டி எடுத்த லாஸ்ட் முடிவுல தான் அவனை வேகமா இழுத்துட்டு வந்துடுறாங்க. இதை பார்த்த ஹீரோனிக்கு பேதான் தான் பையனை இழுத்துட்டு போச்சுன்னு நினைச்சுப்பாங்க. அடுத்த நாள் போலீஸ் வந்து ஹீரோனிய ஜெயில போட்டுருவாங்க. அது வரைக்கும் தானா தன் பையனை காப்பாத்தினது தன்னோட கணவனை கொலை பண்ணதுன்னு தெரியாம பாட்டி ஜெயில் வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில பிரீஸ்ட் அங்க வராரு ஹீரோ. அவர்கிட்ட பாட்டி நிக்கிறாங்க. ஹீரோவும் என்கிட்ட உண்மையை சொல்லுங்க, உங்க பையனை நீங்க கூட்டிட்டு வந்தீங்களா, இருக்கானா அப்படின்னு கேட்கும் போது இப்ப பெட்ரூம் கிட்ட போய் பாக்குறாங்க. அதே சின்ன வயசுல எப்படி அண்ணன் போனானோ அதே மாதிரிதான் அங்க இருப்பான். அவனை பார்த்த உடனே ஹீரோக்கு செம ஆச்சரியமா இருக்கு. ஹீரோ யாருன்னா அண்ணனோட சின்ன வயசு ஃப்ரெண்டு தான். ஹீரோனிய ஜெயிலுக்கு கூட்டிட்டு போகும்போது அந்த இடத்துல ஹீரோவும் இருப்பாரு. தன்னோட ஃப்ரெண்டுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அவர் தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வத்தோட இருப்பாரு. கடைசியில ஹீரோனி பாட்டி அந்த வீட்டுக்கு வரும்போது அப்பதான் ஹீரோ அவங்க சந்திப்பாரு, அவங்க கிட்ட பேசுவாரு. இப்ப அண்ணனை பார்த்த பிறகு ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அண்ணனுக்கு இப்பதான் தெரியும் இவ்வளவு வளர்ந்து இருக்கிறவன் தன்னோட ஃப்ரெண்டு, நான் இவ்வளவு வருஷம் கழிச்சு வந்தனால நான் சின்னதா இருக்கேன்னு சொல்லிட்டு அவனை கட்டி பிடிச்சு அழுக ஆரம்பிப்பாரு. இப்ப பாட்டியும் எனக்கான நேரம் வந்துடுச்சு, நான் இப்போ சொர்க்கத்துக்கு போக போறேன், நீ இந்த இடத்த விட்டு போ, நிம்மதியா வாழ அப்படின்னு சொல்லும் போது இல்லம்மா என்னை விட்டுட்டு போகாதீங்கம்மா அப்படின்றத பையன் சொல்லுவான். இல்லப்பா நான் பெரிய பாவம் பண்ணிட்டேன், என் கணவரை நானே கொலை பண்ணிட்டேன், அதுக்கான ஜெயில் தண்டனை அனுபவிக்கிறது கரெக்ட்ன்றது எனக்கு இப்பதான் தெரிய வந்தது, நீ போய் சந்தோஷமா உன் ஃப்ரெண்டு கூட இரு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப ஹீரோவும் அந்த குட்டி பையனும் வெளியே வரும்போது போலீஸ் ஆபீசருக்கு ஒன்னும் புரியல. சார் நீங்க தனியா தான் போனீங்க, வெளியே எப்படி 2 பேரா வரீங்க, யார் இந்த குட்டி பையன் போது அவர் பிரீஸ்ட் போய் சொல்லக்கூடாது, அவர் உண்மையாவே என்ன நடந்ததுன்றத சொல்றாரு. சார் காமெடி பண்ணாதீங்க, சிரிப்பு வருது, இங்க இருந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கலாச்சி விட்டுறாங்க. இப்ப பாட்டியும் ஜன்னல்ல அவங்க பையனா பாக்குறாங்க. அவனுக்கு இருக்கிற அந்த ஹார்ட் டிசீஸ் இப்ப இருக்கிற டெக்னாலஜி மூலியமா அவனுக்கு மாற வாய்ப்பு இருக்கு, இல்லனா அட்லீஸ்ட் இந்த உலகத்தை அவன் நிம்மதியா ரசிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இப்ப பாட்டி இந்த வீட்டுக்குள்ள போறாங்க. இப்ப ஹீரோ அந்த குட்டி பையனை கூட்டிட்டு ஒரு இடத்துக்கு வராங்க, சர்ச். இங்க நிறைய அனாதை குழந்தைங்களை தத்தெடுத்து எல்லாருக்கும் நல்ல வழியா பாத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு லேடி. இவங்க தான் அந்த குட்டி பையனோட சின்ன வயசு கிரஷ், ஹீரோட தங்கச்சி. அவங்களும் அந்த குட்டி பையனை பார்த்த பிறகு அப்படி கண் கலங்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு அவரோட முகம் இனிமே நல்லா ஞாபகம் வரும். இப்ப அவங்களும் குட்டி பையனை பார்த்த பிறகு அவங்களோட செயினை தொடுறாங்க. அதை பார்த்தாலே தெரியும் அந்த குட்டி பையனோட ஞாபகத்தை தான் அவங்க இவ்வளவு நாள் வாழ்க்கைய கடந்திருப்பாங்க. இப்ப பாட்டியும் அந்த வீட்டை அப்படியே பாக்குறாங்க. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. செப்டென்சி மக்களே, படத்தோட எண்டு பயங்கரமான ட்விஸ்ட் இல்ல, சூப்பரா இருந்தது. நீங்க பார்த்து இந்த சண்டேவை ஹாப்பி என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு வித்தியாசமான படத்துல நான் உங்களை சந்திக்க வரேன். Until then, bye bye.